இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. கேரள மாநிலம் கோட்டயத்துல அரசுக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியை ஒட்டி மாணவர்களுக்கான விடுதியும் இருக்கு. இந்த விடுதியில ஏராளமான மாணவர்கள் தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் ஒருவரை சீனியர் மாணவர்கள் 8 பேர் சேர்ந்து ராகிங் பண்ணிருக்காங்க. மதுபானத்துல கொடிய தன்மை கொண்ட பவுடர் கலந்து குடிக்கணும்னு சொல்லி கட்டாயமும் படுத்திருக்கிறாங்க. மிகவும் கடினமான உடற்பயிற்சிகளை மணிக்கணக்குல செய்யுமாறு கட்டாயப்படுத்தி கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இதுல கிட்னி உட்பட உடலோட பல உறுப்புகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாணவருக்கு ஆபத்தான நிலைமையில திரிசூர் மருத்துவமனையில அனுமதிக்கவும் பட்டிருக்கிறாங்க. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவருக்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்களாம். இந்த கொடூரமான சம்பவம் வழக்கா பதிவு செய்யப்பட்டு போலீசாரால விசாரிக்கவும் படுது. ஆனா இந்த வழக்குல குற்றவாளியா இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தலைமறைவாயிருக்கிறாங்க. எதிர்கால தூண்களான இந்த இளைஞர்கள் இப்படி கொடுமையான சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.